வணக்கம். நேத்து நிஃப்டி ஆல்மோஸ்ட் 90 பாயிண்ட்ஸ் மைனஸ்ல க்ளோஸ் ஆச்சு. பேங்க் நிஃப்டி 267 பாயிண்ட்ஸ். ஓகே, இதெல்லாம் முக்கியம் கிடையாது. மார்க்கெட் ரொம்ப ஃபிளாட்டிஷா இருந்துச்சு. எப்படி நான் ஃபிளாட்டிஷ்னு சொன்னால், ஃபியூச்சரும் ஸ்பாட்டும் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக வந்துருச்சு. 16 பாயிண்ட்ஸ் ப்ளஸ்ல இருக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். சாரி, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி -1. ஸோ ப்ராக்டிகலி நான் மூமெண்ட் இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மார்க்கெட்டில் பெரிய ஆக்ஷன்ஸ் இருக்காது. ரோல் ஓவர் ஆயிடுச்சுன்ற ரோல் ஓவர்ன்றது பிப்ரவரி கான்ட்ராக்டை விட்டுட்டு மார்ச் கான்ட்ராக்டுக்கு மூவ் ஆயாச்சு. அண்ட் மார்ச் கான்ட்ராக்ட் வந்து ப்ரீமியமில் இருக்கு. ஒரு 150-170 பாயிண்ட்ஸ் இந்த லெவலோட அங்கே இருக்கு. ஸோ அசியூம் இன்னைக்கு வந்து அப்படி க்ளோஸ் பண்ணி அதை ஓப்பன் பண்ணுறாங்கன்னா 150 பாயிண்ட் ஜம்ப் இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்டில் ஹெல்தி ரோல் ஓவர்ஸ் நடந்துட்டு இருக்கு நிறைய ஸ்டாக்ஸில். நேற்று நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், தோ இன்ட்ராடே ஸ்விங் ஆல்மோஸ்ட் 142 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 400 பாயிண்ட்ஸ் ஆட்டம் இருந்துச்சு, இல்லைன்னு நான் சொல்ல. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நிறைய ஆட்டங்கள் இருந்துச்சு. பட் மார்க்கெட்டில் ஹெவி மணிஸ் உள்ளே வந்துட்டு இருக்கு, ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ளே வந்துட்டு இருக்கு. இந்தியா மாதிரி ஒரு க்ரோத் வேற எங்கேயும் இருக்காதுன்றது உலகத்துக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஒன்று. ரெண்டாவது, நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி நம்மளே சாப்பிட முடியும். எக்ஸ்போர்ட் பண்ணி தான் நம்ம வந்து சம்பாதிக்கணுன்ற லெவலில் இல்லை. ஸோ இது வந்து கவர்மெண்ட்டுக்கு, இது வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம். எஸ்பெஷலி இந்தியன் மார்க்கெட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகம் எங்கும் அடுத்தது என்னன்றது தெரியாத ஒரு நிலை இருக்குது. மெயின் நிலை ரெண்டு விதத்தில் எடுத்துக்கலாம். ஒன்று, லீடர்ஷிப் பிரச்சனை, ஸ்ட்ராங் லீடர்ஷிப்ஸ் கிடையாது. ரெண்டாவது வந்து பிஸ்னஸ் என்ன ஆகும். இந்த பிரச்சனை ரெண்டுமே வந்து உலகம் எங்குமே இருக்கு. இது ரெண்டுமே வந்து இந்தியாவில் அந்த பிரச்சனை கிடையாது. கரண்ட் ரூலிங் பிஜேபி ஆகட்டும், ஆல்மோஸ்ட் அவங்க தான் வின்னுன்ற மாதிரி ஆல்மோஸ்ட் டிக்ளேர் ஆயிடுச்சு. 1 அதில் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4 கூட லீடர்ஷிப் ரெடியாக இருக்கிறனால எப்பயுமே அந்த லீடர்ஷிப் ப்ராப்ளம் இருக்காது. ஒருத்தர் போனால் அடுத்தது உள்ள வரத்துக்கு வந்து ரெடியாக இருக்கு, அது உலகம் எங்குமே தெரியும். ஒன்று. ரெண்டாவது, கண்டினியூவேஷன் ஆஃப் தி பாலிசி. இந்த ஒரு ரீசன்னால மார்க்கெட் சூப்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தோ ஷார்ட் டேர்ம்ல வந்து ஒரு பயம் இருக்கு. நான் இது அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். இதை பத்தி எக்ஸ்க்ளூசிவா நம்ம சேனல்ல வந்து ஒரு வீடியோஸ் போடலாம். சரி, நிஃப்டி பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், தோ தள்ளி எழுதி இருக்கிறாங்க. நிஃப்டியோட லெவல்ஸ் எல்லாமே ரொம்ப தள்ளி எழுதி இருக்கிறாங்க. பயம் இருக்கு, மெயின் பயம் வந்து இருக்கு. நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு அபவுட் 22,300ல தான் ஹையஸ்ட் கால் ரைட்டாக இருக்கு. ரைட். ஸோ நம்ம இப்போ எங்க நிற்கிறோம்? 22,138, ஆல்மோஸ்ட் ஒரு 160 பாயிண்ட். 160 பாயிண்ட் பெரிய விஷயமான்னு கேட்டால், எக்ஸ்பைரி இன்னும் 2 நாள்ல எக்ஸ்பைரி இருக்கு. ரைட். அப்படி இருக்கும் போதும் 150, 60, 170 பாயிண்ட் தள்ளி எழுதி இருக்கிறதுன்றத ஒன்று. ரெண்டாவது, பயம் இருக்க தான் செய்யும். ஏன்னா வொலட்டாலிட்டி ஜாஸ்தியா இருக்கு. ஏடிஆர் நீங்கள் எடுத்து பாருங்க, ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச் எடுத்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து ஒவ்வொரு நாளும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போயிட்டு இருக்கு. விச் ஷோஸ் மார்க்கெட்டோட வொலட்டாலிட்டி ஜாஸ்தியாக இருக்குன்றது. வொலட்டாலிட்டி செக் பண்ணுறதுக்கு இன்னொன்று இண்டிகேட்டர்ஸ்லாம் இருக்கு. மோஸ்ட்டாக வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்தியா விக்ஸ் இருக்கு. ஆப்ஷன் நீங்கள் விளையாடுறீங்கன்னு சொன்னால் இந்தியா விக்ஸ் பார்க்கக்கூடாது, அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ஐவி பார்க்கணும். ஐவின்றது இம்ப்ளாய்டு வொலட்டாலிட்டிஸ் நீங்கள் பார்க்குறது வந்து ஆல்வேஸ் பெட்டர். ஹிஸ்டாரிக் வொலட்டாலிட்டி நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம பார்க்க வேண்டியது இப்போ என்ன பிரச்சனைன்றது பார்க்க வேண்டிய விஷயம். சரி, இதுதான் வந்து நிஃப்டியோட சூழ்நிலை. ஹையஸ்ட் கால் வந்து 22,300ல எழுதியிருக்கிறாங்க. பட் 22,200லையும் செகண்ட் ஹையஸ்ட் இருக்கு. அங்கே 68,000 இருக்கு, இங்கே வந்து 65,000 பக்கமா இருக்கு. 65 இல்லை, 68 lakhs, 1000 கிடையாது. அதே மாதிரி 22,200ல வந்து 65 lakh சொச்சம் இருக்கு. புட்டை பொறுத்த வரைக்கும் 22,100ல இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் இட்ஸ் மோர் ஆஃப் எ சாண்ட்விச் ஆகி நிற்குது. அண்ட் சப்போஸ் இந்த ரெண்டு லெவல், கீ சைடில் வந்து 22,100, அப் சைடில் வந்து 22,200 லெவல், 300 லெவல் உடைக்கிற பட்சத்தில் ஒரு பெரிய மூவ் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரைட். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 46,700 லெவல்ல ஹையஸ்ட் காலும், செகண்ட் ஹையஸ்ட் கால் வந்து 47,000ல இருக்கு. டவுன் சைட்ல 46,000ல ஹையஸ்ட் புட் இருக்கு. பட் செகண்ட் ஹையஸ்ட் புட் வந்து எடுத்துக்கிட்டோம்னா 46,600 லெவல்ல இருக்கு.
இன்னைக்கு வந்து ஸ்டாக் பேன் லிஸ்ட்ல வந்து ஏபிஎஃப்எல், ஆதித்ய பிர்லா ஃபேஷனு, பல்ராம்பூர் சீனி, கென்ரா பேங்க்ல நேற்று ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பாசிட்டிவ் நியூஸ் இருக்கு. உங்களுக்கு தெரியும் மந்த்லி சார்ட்ல சூப்பர் பிரேக் அவுட் ஆகி சம்மர் ரேலி போயிட்டு இருக்கு. பேன் லிஸ்ட் இருக்கு, செயிலு, ஜி என்டர்டெயின்மெண்ட் மோர் ஆன் தி டவுன் சைடு இருக்கு. ஏதாச்சும் மேலே போனால் அப்படி பார்த்துக்கலாம். சரியா? இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக ஸ்டாக் லிஸ்ட் எடுத்துக்கணும்னு சொன்னா எதுவும் கிடையாது, ரைட்? ஆனால் சில விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஒரு 5 ஸ்டாக், ரைட்? ஒரு 5-6 ஸ்டாக் இது வந்து அடுத்த 3 நாள் 4 நாள்ல வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கும். சம்வேர் அரௌண்ட் 3 to 5% மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது டவுன் சைடா அப் சைடான்றது நீங்க உங்க ஹோம்ஒர்க் பண்ணுங்க. நான் வந்து ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குறேன். கோல் இந்தியா, எக்ஸைட் இந்தியா, பெட்ரோநெட், ஆர்இசி லிமிடெட், டாடா மோட்டார்ஸ் அண்ட் டாடா பவர்ஸ். 6 சார்ட் நான் கொடுத்துருக்கிறேன். இந்த 6 சார்ட்ல அட்லீஸ்ட் இன்னைக்கு, நாளைக்கு, நாளான்னைக்கு இந்த 3 நாளைக்குள்ள வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அமைதியா இருக்கு. இது எந்த ஸ்கேனர்லயும் உங்களுக்கு மாட்டாது. என்னதான் நீங்க ஸ்கேனர் போட்டு பார்த்தாலும் இது மாட்டாது. ஸோ இது எல்லாமே வந்து வோலட்டாலிட்டி கம்மியாகி நிற்கிது. அடுத்தது வந்து பர்ஸ்ட் ஆகிறதுக்கான ரெடி சூழ்நிலையில இருக்கு. என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. மீண்டும் நாளை காலை ப்ரீ மார்க்கெட்ல சந்திப்போம். வணக்கம்.